அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் நேற்றைய தினமே அமாவாசை உப்பு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்பொழுதுமே நான் அப்படித்தான் முன்னாலே கொடுப்பேன். ஆனால் ரொம்பவே ஒரு சூழ்நிலை, கொடுக்க முடியாத சூழ்நிலை, நேரம் இன்மை தான் இதற்கு காரணம். அதனால இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்குறேன். அற்புதமான 2 நேரங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க அமாவாசை உப்பு மூட்டையை கட்டலாம். அப்படி இல்லைங்க, நாங்க அதிகாலையிலேயே கட்டிட்டோம், பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. நேரத்தை குறிச்சு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் மாதா மாதம் கேட்குறாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ இந்த அமாவாசை திங்கக்கிழமையோடு வருவது சோமாவதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பு. அனுமான் ஜெயந்தி அப்படின்றதும் ஒரு சிறப்பு. இந்த அனுமான் ஜெயந்தியை 2 விதமாக கொண்டாடுவாங்க. இந்த அமாவாசை, அதாவது இந்த மார்கழி அமாவாசை மற்றும் மே மாசத்துல அமாவாசை வரும். அந்த ஒரு அமாவாசை என்றும் அனுமான் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. இந்த அனுமான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது அனுமார் பிறந்த நாள். அனுமாரை பற்றி நாம் நிறைய பதிவுகளில் பார்த்துருக்குறோம். வெற்றிலை மாலையை சொல்லியிருக்கிறோம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக விளங்கக்கூடியவர்கள் அனுமார் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய தினம் அனுமாருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி கோவிலுக்கு சென்று 108 பிரதட்சணங்களை செய்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க. அந்த ஒரு தீபம், அதாவது கடுகு எண்ணெயில் ஒரே ஒரு கிராம்பை போட்டு தீபத்தை ஏற்றி அனுமாரிடத்தில் வையுங்க. இதன் மூலமாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ அமாவாசை உப்பு பரிகாரத்தை நாம் பார்க்கலாம். மாசமும் இந்த பரிகாரம் செய்யணும். அமாவாசை அன்று மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணும். அப்பொழுதுதான் இதற்கு பலன்கள் நிறைய இருக்கு. நம்முடைய அமாவாசை உப்பு பரிகாரம் நம் நாடு மட்டும் இல்லாமல் நம் மேலை நாடுகள்ல இருந்தும் நிறைய சகோதரிகள் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. நல்ல பயன் அப்படின்றது கிடைக்கிறது. நாம் சொன்ன இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டினுடைய அந்த நேரம் என்னவோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. மற்ற எந்த நேரத்தில் செய்தாலும் பலன் தரும். பட் இந்த நேரத்தில் செய்யும்போது அதிகப்படியான பலன்களை நம்மால் கண்கூடாகவே பார்க்க முடியும். பார்த்துட்டும் இருக்கிறோம். நீங்கள் பழசாக கட்டியிருப்பீங்க அந்த மூட்டை. அந்த மூட்டையை நாங்கள் சொன்ன நேரத்தில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. முன்கூட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த மூட்டையை, அந்த துணியை அலசி போட்டுட்டு இந்த உப்பை தண்ணீரில் கரைச்சிட்டு கால்பாடாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதாவது உப்பை கரைச்சி ஊற்றிட்டு துணியை அலசி போட்டுடுங்க. அதற்கு பிறகு காய்ந்த பிறகு இந்த நேரத்தில், அதாவது சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வச்சு அதில் காயன் வச்சு ஒரு மஞ்சள் துணி, அதுவும் இந்த மாதிரி பட்டு வஸ்திரமாக இருக்கணும். அதுதான் சிறந்தது. அதாவது இந்த பட்டு வஸ்திரத்திற்கு ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. உப்புக்கும் அதே மாதிரி தான் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ மேக்னெட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா இரும்பு இருக்கக்கூடியது அது ஈர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உப்பு. அந்த உப்புல நம்ம பணத்தை வைக்கும்போது அந்த பணத்தை அது ஈர்க்கும். அதுதான் இப்படி நமக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக வேலையை செய்யுது. அதனால் அந்த உப்பில் 1 ரூபாய் காயனோ 5 ரூபாய் காயனோ வச்சுட்டு மூட்டையாக கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டுடுங்க. அவ்வளவுதான். இந்த நிலைவாசல் சென்டர் பகுதியில் கட்டலாம். இது புதுசாக பார்ப்பவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் இதை எப்போ கட்டணும் அப்படின்னு. அமாவாசை மட்டும்தான் கட்டணும். பழைய துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது பழசாக செய்கிறவங்க, புதுசாக செய்கிறவங்க முதல் முறை புது துணியை பயன்படுத்துங்க. மறுபடியும் அந்த துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், மாமியார் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், அல்லது அவங்கக்கிட்ட சொல்லியும் அவர்களையும் செய்ய சொல்லலாம். ஆனால் நீங்கள் வீட்டு விளக்காக இருக்கும்போது செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பையனோ பொண்ணோ கணவரோ மாமியாரோ யார்கிட்டையோ சொல்லி செய்ய வைங்க. ஆனால் இது இந்த மூட்டையை கட்டி பீரோவில் வைக்கிறது அந்த மாதிரிலாம் மட்டும் செய்யாதீங்க. அதனால் எந்த பலனும் நிச்சயமாக கிடைக்காது. பீரோவில் இருக்கக்கூடிய துணி அதெல்லாமே பாழாயிடும். அதனால் அந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க. இப்போ இதில் தங்கம் வைக்கணுமா அப்படின்ற கேள்வி இருந்தால் வையுங்க, இல்லைன்னா காசு வையுங்க. இந்த காசு வைப்பதன் மூலமாக அந்த தங்கத்தை வாங்குகின்ற அந்த யோக்கியதையை இந்த ஒரு பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தும். தங்கம் வாங்குகின்ற யோகம் எல்லாருக்குமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திரிபுஷ்கர யோகங்கள் இதெல்லாமும் நாம் சொல்லிட்டு வரோம். அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
உங்களுக்கு வந்து தங்க நகை வந்து சேரும். இதெல்லாம் அற்புதமான அபூர்வமான நேரங்கள். இந்த அமாவாசை உப்பு பரிகாரமாகட்டும், அந்த திரிபுஷ்கர யோகமாகட்டும், இதெல்லாம் அபூர்வமான நேரங்கள். அந்த நேரத்தில் இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் செய்தால் பணம் வரும். வந்த பணத்தை நீங்கள் அந்த திரிபுஷ்கர யோகத்தில் வாங்குங்க. அது கூடுதலாக உங்களுக்கு மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற அந்த யோக்கியதையை வந்து ஏற்படுத்தும். அப்போ வந்து நீங்கள் இதை தங்கம் வைக்கின்ற அந்த ஒரு நாளும் உங்களுக்கு நெருங்கி வரும். அதனால் இந்த மாதிரி அபூர்வமான பல வீடியோக்களை நாம் வந்து சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் தான் ஓரளவுக்கு பார்க்குறீங்க. மற்ற வீடியோக்களை வந்து சரிவர பார்ப்பது கிடையாது. நீங்கள் பார்த்து செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை, பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அது யூஸ் ஆகும். அல்லது உங்களுடைய நெய்பர்ஸ் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்களே, உங்கள் கஷ்டத்துக்கு சரியாகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கர்ம வினைகள் இருந்தால் குறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். மற்றபடி இந்த உப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் வந்து வச்சுட்டு ₹1 அல்லது ₹5 வச்சு தங்க நகையை வச்சு மூட்டையாக கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணீர் ஒழுகுது அப்படின்றாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை அப்படியே விட்டுடுங்க. அது மறுபடியும் அது அப்படியே கட்டி ஆகிடும். புதுசாக செய்பவர்கள் புது துணியில் வச்சு சொல்கிற நேரத்தில் கட்டி விடுங்க. இப்போ நேரத்தை வந்து நாம் பார்க்கலாம். இப்போ வந்து நேரம் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு வந்து 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை நமக்கு நேரம் வந்து ரொம்ப அற்புதமான நேரம். இந்த 12 மணியிலிருந்து 1:30 மணி இந்த நேரம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நேரம் இருக்குது. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உப்பு மூட்டையை கட்டி பாருங்கள். கூடுதல் பலன்கள் வந்து கிடைக்கும். எப்பொழுதுமே நாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை கிடைக்கக்கூடிய பதிவுகள் தான். அதனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கட்டும்போது அது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் கட்டுங்க. ஆஞ்சநேயரை வேண்டி, அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் வாசம் செய்வாங்க. அந்த ஒரு தெய்வங்களையும் வேண்டி உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், உங்களுடைய முன்னோர்கள், இப்படி எல்லாரையும் வேண்டி செய்யும்போது இன்னுமே கூடுதலான பலன்கள் என்பது கிடைக்கும். உங்களுடைய கடன்கள் என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு வந்து நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, நகைக்கடன், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கடனாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சொல்லி வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்து எந்தெந்த கடன்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகப்படுத்தி இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு அதற்கு பிறகு நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன்கள் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அற்புதமான பதிவுகள் வந்து நம்முடைய சேனலில் நிறைய தொடர்ந்து வருது. அதனால் வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்வைதா 786 அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதனால் வந்து 2 சேனல்லையும் தொடர்ந்து கொடுக்குறேன். அதனால் வந்து 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களால் இந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா நாளைய தினம் காலையில், அதாவது 31ஆம் தேதி காலையில் நீங்கள் வந்து 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆக மொத்தம் 2 நாட்களுக்கு உண்டான நேரத்தை வந்து நாம் சொல்லியிருக்கிறோம். அனுமான் ஜெயந்தியை பற்றியும் வந்து சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அரிய நாள். அதனால் வந்து இந்த நாளை வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சோமாவதி விரதம் திங்கட்கிழமை அமாவாசை வரும்போது அன்றைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுனாலையும் அரசமர பிரதட்சணங்கள் வந்து காலையிலேயே செய்வது சிறந்தது. முடியாதவர்கள் மாலை 4 மணிக்குள்ள 108 பிரதட்சணங்களை செய்யும்போது அஸ்வத்த நாராயண பூஜை செய்த அந்த ஒரு பலனும் நமக்கு ஏற்படும். முடிந்ததை செய்து தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் நாம் எல்லாரும் பெறுவோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.